தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. என் அன்பு சொந்தங்களே, புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்று துவங்குகின்ற குருத்து ஞாயிறின் பவனியின் வழியாக நாமும் இயேசுவோடு இணைந்து அவருடைய பாடுகள் இன்னும் அதிகமாக அவருடைய அருகில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களுக்காகத்தான் விபூதி புதனில் துவங்கியது ஜெபங்கள், தபங்கள், தான தர்மங்கள், திருப்பயணங்கள், நன்கொடைகள், ஆராதனை, தியானங்கள் என்று சொல்லி வெவ்வேறு நிலைகளிலே நம்மையே நாம் ஒடுக்கி தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அருட்சாதனங்களில் பங்கெடுத்து ஆண்டோடைய அருகிலே வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நாம் செய்கின்ற எல்லா முயற்சியின் உச்சமாக உயர்வாக இருப்பதுதான் இந்த புனித வார நிகழ்வுகள். இந்த வாரத்திலே சிறப்பாக இந்த குருத்து ஞாயிறான இன்று ஓசனா ஞாயிறு என்று சொல்லி, பாடல்கள் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. திருவழிபாட்டு ஆண்டிலே இந்த நாளில் மட்டும் தான் 2 வாசகங்கள் திருப்பலி நிகழ்விலே வாசிக்கப்படுகின்றன. திருப்பயணத்திற்கு முன்னால், பவனிக்கு முன்னால் ஒரு வாசகமும், திருப்பலியிலே நீண்ட ஒரு வாசகமும் நாம் வாசிக்க இருக்கின்றோம். இந்த பவனிக்கு முன்னால் வாசிக்கப்படுகின்ற வாசகம் இயேசு எருசலேம் நகருக்குள் மகிமையோடு நுழைகின்ற அந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2வது வாசகத்திலே எருசலேமில் அவர் நுழைந்தவுடன் அவருக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விதமான எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், துன்பங்கள், பாடுகள், சிலுவை சாவு என்பதை பற்றி நாம் வாசிக்க இருக்கின்றோம். இந்த 2 நிலைகளிலும் இயேசுவோடு பயணிக்கின்ற நாம் எந்த நிலையிலே இருக்கின்ற சிந்தித்து பார்க்க அழைப்பை விடுக்கின்றது. முதலாவதாக, இயேசு நம்மீது கொண்ட அன்பினால் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்வதை போல அவமானங்களையும் எல்லா விதமான சர்க்கல்களையும் ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல இந்த 2ஆம் வாசகத்திலே நம்மீது அவர் கொண்ட அன்பினாலே தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவிற்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே கையளித்தார் என்று சொல்லப்படுகிறார். அந்த அளவிற்கு இயேசு தன்னை கையளித்து நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்தார். இந்த அன்பின் வெளிப்பாடாக அவர் தனக்கு வந்த எல்லா துன்பங்களையும், அவமானங்களையும், வேதனைகளையும் அவர் பொறுத்து கொண்டார். கெத்சேமனையிலிருந்து அவர் சிலுவையில் உயிர் விடும் வரைக்கும் அவர் அனுபவித்த எல்லா துன்பங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். காரணம், நம்மை அன்பு செய்ததினாலே. அவமானங்கள், புறக்கணிப்புகள், வேதனைகள், சாவு, இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். அதேபோல அவர் நம்மை துன்பத்தின் மத்தியிலும் அன்பு செய்பவராக இருக்கின்றதையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். துன்பத்தை ஏனோதானோ என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை, வேண்டா விருப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை, விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள என்பதை அவருடைய செயல்பாடுகள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றன. மால்குவினுடைய காதை வெட்டுகின்ற பொழுது அங்கே அவருக்கு மீண்டும் சுகம் கொடுத்து தானாக முன் வந்து தன்னை கையளிப்பதை இயேசு வெளிப்படுத்துகின்றார். தன்னை காட்டிக் கொடுக்க வந்த யூதாசை பார்த்து நண்பா என்று சொல்லி அழைத்து அவரை அன்பு செய்ய முயற்சிக்கின்றார். ஏற்கனவே முன்னறிவித்தோம், என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று சொல்லியும் தன்னுடைய கோழைத்தனத்தினால், உயிர் மீது கொண்ட ஆசையினாலும் பேதுரு இயேசுவை தெரியாது என்று மறுதளிக்கின்ற பொழுது சாவின் பிடிக்கு செல்லுவதற்கு முன்னால் அவரை அன்புலக நோக்கி அவரை மன்னிக்கின்றார். சிலுவையின் பாதைகளில் அவருக்கு ஆறுதல் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது தன்னை நோக்கி இயலாமையிலே அழுது புலம்பிய எருசலேம் பெண்களுக்கு ஆறுதலை கொடுப்பவராக இருக்கின்றார். தன்னுடைய ஆடையையும் கூட படைவீரர்களுக்கு கொடுத்து பரிசாக கொடுக்கின்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய வலது பக்கம் இருந்த நல்ல கல்வனை பார்த்து அவன் அரசுரிமைக்காக, இறையாட்சிக்காக வேண்டுகின்ற பொழுது, தன் நிலை ஏற்றுக்கொண்டுகின்ற பொழுது, இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி மோட்ச வாக்கியத்தை அவனுக்கு கொடையாக கொடுக்கின்றார். இறப்பதற்கு முன்னால் தாகமாக இருக்கின்றது, உங்கள் ஒவ்வொருவருக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சொன்ன இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கின்ற சொல்லி தன்னை வதைத்தவர்களுக்காக, துன்புறுத்தியவர்களுக்காக அவர் மன்னிப்பையும் இறைவனுடைய இரக்கத்தையும் பெற்றுத் தருகின்றார்.
இறந்த பிற்பாடும் கூட அவருடைய விழாவை குத்தியவனுக்கு, அவருடைய இது விழாவிலிருந்து வழிந்தோட ரத்தம் தண்ணீரும் பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுத்தது, விசுவாசம் இல்லாத மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவன் வாழ்விலே அவனுடைய வாழ்விலே நிறை அன்பை சுவைக்கச் செய்தது. இப்படி துன்பத்தின் மத்தியிலும் இயேசு தன் அன்பை முழுமையாக வெளிப்படுத்துபவராக இருந்தார். இப்படிப்பட்ட இயேசுவின் அந்த நிலையையும் அன்பையும் நாம் தியானிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதோடு கூட இந்த நீண்ட வாசகத்தை நாம் படிக்க கேட்கின்ற பொழுது இயேசுவோடு பயணித்த பல்வேறு மனிதர்களை நாம் படிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே கேட்டதை போல கெத்சேமனையிலே அவரோடு அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உறங்கிக் கொண்டிருந்த சீடர்களிலே துவங்கி அவரை சிலுவையால் அறைந்து அவமானப்படுத்திய அவருடைய இடது பக்கம் இருந்த அவருடைய இடது பக்கத்தில் இருந்த கல்வன் வரைக்கும் எத்தனையோ மனிதர்கள் அவரோடு பயணித்தார்கள். இப்படி பயணித்தவர்கள் ஒரு சிலர் அவருக்கு எதிர்மறையாக அவரை இகழ்பவர்களாக, துன்புறுத்துபவர்களாக, அவமானப்படுத்துபவர்களாக, அவரை விட்டு போனவர்களாக, காட்டிக் கொடுத்தவர்களாக, மறுதளித்தவர்களாக, சிலுவையில் அறைந்தவர்களாக, இப்படி அவருக்கு வேதனைகளையும் துன்பத்தையும் கொடுத்த மனிதர்கள் ஏராளம். அதே சமயத்தில் இயேசுவோடு இருந்து அவர் காதல் கொடுத்த மனிதர்களும் நிறைய இருக்கின்றார்கள். அவருடைய சிலுவை பாதையுடன் இருப்பேன் என்று சொல்லி அவர் காதல் கொடுத்த அன்னை மரியாள், அவருடைய சிலுவை சுமக்க உதவிய சிமியோன், அவருடைய கரைபடிந்த முகத்தை துடைத்த வெரோனிக்கா, அவருடைய கதறலை கண்டு வேதனை கண்டு அழுது எருசலேம் பெண்கள், அவருக்காக தன்னக்காக வைத்திருந்த கல்லறையை கொடுத்த அரிமத்தேயு சூசை, அவரை அடக்கம் செய்வதற்கு உதவிய மனிதர்கள், இப்படி நேர்மறையாகவும் இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்த மனிதர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு நிலைகளிலே நான் எந்த இடத்திலே இருக்கின்றேன்? எதிர்மறையான நிகழ்வுகளை நான் கொண்டவனாக இருக்கின்றேனா, அல்லது நேர்மறையாக ஆண்டவர் காதல் கொடுக்கின்ற அன்பு பயணத்தில் அவரோடு பயணிக்கிறவனாக இருக்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி துக்கப்பட்டு வேதனைப்பட்டு பாவசங்கத்தினை உண்மையாகவே பங்கெடுத்து அருள் வாழ்வின் வழியாக இறைவனுடைய அருகிலே வர முற்படுகின்ற பொழுது அன்னை மரியாளைப் போல, வெரோனிக்காவைப் போல, சிமியோனைப் போல நாமும் இயேசு காதல் கொடுப்பவர்களாக மாறுவோம். இல்லையெனில் நம் பாவங்களிலேயே மூழ்கி இருந்து அதை பற்றி அக்கறை இல்லாமல், ஆன்மீக வாழ்வை பற்றி சிறிதும் அக்கறை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எனில், எப்பையும் போல இந்த தவக்காலத்தையும் ஒரு சடங்காக நாம் சம்பிரதாயமாக கழித்து போனோம் எனில், அவருக்கு வேதனை கொடுத்த மனிதர்களில் ஒருவராக நாமும் நின்று கொண்டிருக்கப் போகிறோம். சிந்தித்து பார்ப்போம். ஆம் அன்பு சகோதரமே, இப்படி பல்வேறு நிகழ்வுகளை பற்றி இந்த நாளிலும் இந்த வாரத்தில் நாம் சிந்திக்க இருந்தாலும், இந்த நாளில் சிறப்பாக இயேசுவுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பொருளை பற்றி நாம் சிந்திப்போம். இன்றைய அந்த குருத்தோலை பவனிக்கு முன்னால் வாசிக்கப்பட இருக்கின்ற அந்த வார்த்தையை நாம் படித்தோம்னால், இது ஆண்டவருக்கு தேவை. 2 முறை இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எது ஆண்டவருக்கு தேவை? அங்கே இருந்த கழுதை, கோவேறு கழுதை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட தேவைப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாளிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்ற வார்த்தையாக இதை எடுத்துக்கொள்வோமே, நான் ஆண்டவருக்கு தேவை. அப்படி என்றால் இந்த கழுதையிடமிருந்து நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கழுதையும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அந்தோனியருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கின்ற பொழுது நற்கரணையே இயேசு ஆண்டவர் உயிர ஜீவனாக இருக்கு என்பதை கழுதை மண்டியிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்து காட்டியதை, பாடம் சொல்லிக் கொடுத்ததை, அதை போல எண்ணிக்கை நூலிலே 22 படிக்கின்ற பொழுது பிழையாம் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பாலாக்கினுடைய அந்த செய்தியை கேட்டு செல்கின்ற பொழுது, அவன் தன் கழுதையின் மேல் அமர்ந்திருக்கின்ற பொழுது 3 முறை அந்த கழுதை அவனை பாதையிலிருந்து விலக்க முயற்சிக்கும். முதல் முறையாக வயலுக்குள் போகும், 2வது முறையாக அந்த சுற்றுச்சுவரோடு அவனுடைய கால்களை சேர்த்து உராசி செல்லும், 3வது முறையாக படுத்துக்கொள்ளும். அப்பொழுது பிழையாம் அந்த கழுதையை அடிப்பார். அடிக்கின்ற பொழுது அந்த கழுதை பேச ஆரம்பிக்கும் கடல் வல்லமையால். நான் உன்னுடைய கழுதை தானே, இதுவரை இப்படி செய்திருக்கின்றேனா? இதோ நமக்கு முன்னால் கடவுளை தூதர் வாளோடு நின்று கொண்டிருக்கின்ற சொல்கின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. கடவுளை தூதர் அவரோடு பேசியதாகவும், கடவுள் சொல்வதை மட்டும் சொல்லி என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்க அனுப்பப்படுவதாகவும் என்னைக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறது. கழுதை அங்கே பயன்பட்டது. அதேபோல் இன்றைய அந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுதும் இந்த கழுதையிடம் ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். முதலாவதாக, இயேசு அந்த கழுதை எங்கே இருக்கின்றது,
எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். தன் சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். ஊருக்குள் செல்கின்ற பொழுது இந்த இடத்திலே இந்த வீட்டிற்கு முன்னால் கழுதை கட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் அந்த நிலையை, அந்த கழுதையினுடைய அந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுவது, கடவுள் நம்மை அறிந்தவராக இருக்கின்றார். நாம் எங்கே இருக்கின்றோம், நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை அறிந்தவராக இருக்கின்றார். நம்மை பற்றி முழுவதும் தெரிந்தவராக இருக்கின்றார். திருப்பாடல் 139 நாம் படிப்பதை போல, ஆண்டவரே, என்னை பற்றி உமது அறிவு எனக்கு வியப்பாக இருக்கின்றது. என் உள்ளத்தில் எண்ணங்கள் எழுவதற்கு முன்னாலே என்னை முழுமையாக அறிந்தவராக இருக்கின்ற சொல்லி திருப்பாசிரியர் பாடுவரை, அதே போல கடவுள் நம்மை அறிந்தவராக இருக்கின்றார். யோவான் 10:1 படிக்கின்ற பொழுது நத்தானில் இயேசுவிடம் வருவார். இயேசு வந்துகின்ற பொழுது இவர் கபடற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது நத்தானியேல் கேட்பார், ஆண்டவர், என்னை எப்படி உமக்கு தெரியும் என்று சொல்லி. நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கின்ற பொழுது நான் உன்னை அறிந்த தேவனாக இருக்கின்றேன். ஆம், கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நாம் எந்த நிலையிலே இருக்கின்றோம், எங்கே இருக்கின்றோம், எந்த நிலையில் பலவீனத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எத்தகைய ஆசிரியர் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கின்றார் என்கின்ற முதல் பாடத்தை அந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகின்ற. இரண்டாவதாக, கட்டப்பட்ட நிலையிலே அந்த கழுதை இருப்பதை காண்பீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இறைவனுடைய உயிர்ப்பின் மக்களாக நாம் மாற வேண்டுமெனில் நம்மிலே கட்டப்பட்டிருக்கிற நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பல்வேறு நிலைகளால் கட்டப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றோம். யோவான் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது 38 ஆண்டுகள் வேதனையிலேயே வாடிய பெண்ணை, நிமிர்மொழியாமல் இருந்த கூனியை பார்த்து கடவுள் சொல்வார், சாத்தான் 38 ஆண்டுகளாக இவரை கட்டி வைத்திருந்தார் என்று சொல்லுவார். அதிலிருந்து இயேசு அவருக்கு விடுதலை கொடுப்பதாக இருக்கும். நாமும் பல்வேறு கட்டுகளால் நம்மையே கட்டி வைத்திருக்கின்றோம். ஒரு சில கோபத்தில் கட்டுகளால் இருக்கின்றோம். ஆத்திரம், பொறாமை, காய்மகாரம், சாவான பாவங்களாக இருக்கின்ற உடல் இச்சைக்குரிய பாவங்கள், உலகத்தின் பாவங்கள், பொருட்களால் நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம். அதிகாரம், பணம், பெருமை என்கின்ற உயர்வு மனப்பான்மையால் நாம் கட்டப்பட்டிருக்க. இப்படி பல்வேறு கட்டுகளால் நாம் கட்டப்பட்டு நாம் இறை அருளை பெற முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நாம் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டுமே அந்த கட்டுகளிலிருந்து வெளிவர முடியும். ஆக நாம் பல்வேறு கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கின்றோம். அந்த கட்டுகளை நாம் அவிழ்க்க வேண்டும். நாம் எந்த கட்டிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், எத்தகைய பலவீனத்தை வீழ்ந்திருக்கின்றோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பெரிய பெரிய சங்கிலிகளை கொண்டு கட்டி வைக்க தேவையில்லை. நாம் பெரிய பெரிய பாவங்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. இதான் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது சொல்லி சிறு சிறு பாவங்கள் கூட. யானையை கட்டி வைக்கின்ற பொழுது, முதலில் பழக்கின்ற பொழுது சங்கிலியை வைத்து கட்டி வைப்பார். அதுக்கப்புறம் ஒரு சிறு கயிறை தான் கொண்டு கட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் யானை அங்கிருந்து நகராது. காரணம், தான் கட்டப்பட்டிருக்கின்ற நிலையிலே அது நின்று கொண்டிருக்கும். அதேபோல் நாமும் பலவீனத்தை வீழ்ந்து விட்டால் சிறு சிறு சாத்தானுடைய சோதனைகள் கூட நம்மை கட்டுப்படுத்திவிடும். நம்முடைய அன்றாட ஆசைகள், உடல் சார்ந்த தேவைகள், அன்றாட தேவைகள் பற்றிய அந்த ஒரு மோகம், இவையெல்லாம் நம்மை கட்டி வைத்துவிடும். அப்போது நாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார். கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். எப்படி? அந்த கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த கழுதை அவிழ்த்து, இந்த சீடர்கள் அவிழ்த்து வருவதை போல திருச்சபையிலே திருப்பணியாளர்கள் வழியாக கடவுள் ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் மிகுந்த அருட்சார்ந்தை கொடுத்திருக்கின்றார். கட்டுகளை அவிழ்க்க, பாவ முடிச்சுகளை உடைத்து போட, பரிசுத்த வாழ்விலே நாம் பங்கெடுக்க, நம்முடைய எல்லா அடிமைத்தனங்களும் உடைத்தெறியப்பட, எது பாவ சங்கீதனம் என்னும் அருட்சாதனம். அந்த அருட்சாதனத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சாத்தானை நாம் வலுவிழக்கச் செய்கின்றோம். நம் மீது சாத்தானுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை உடைத்து போடுகின்றோம். சாத்தானை நொறுக்கிவிட்டு அதிலிருந்து விடுபட்ட மனிதர்களாய், இழந்து போன ஆசிரியரை மீண்டும் பெற்றவர்களாக நாம் மாற்றப்படுகிறோமாகவே அவிழ்க்க முயற்சிக்க வேண்டும். அப்படின்றால் நான் பாவ சங்கீதனம் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இப்படி நான் முயற்சி எடுக்கின்ற பொழுது தடைகள் வரும். அப்படி நீங்கள் அவிழ்க்கின்ற போது அங்கே இருப்பவர்கள் கேட்பார்கள், ஏன் அதை அவிழ்க்கின்றீர்கள் என்று சொல்லி. அப்படி தடைகள் நிச்சயமாக வரும். நான் நல்லவனாக வாழ முயற்சிக்கின்ற பொழுது, நான் இறை மதிப்பீடுகளின்படி வாழ முயற்சிக்கின்ற பொழுது, மனிதர்கள் வழியாக, மனித சக்திகள் வழியாக அல்லது வெவ்வேறு காரணங்கள் வழியாக நமக்கு தடைகள் வரலாம். ஆண்டோட அருகிலே வருவதற்கு, ஆண்டோட அன்பை சுவைப்பதற்கு தடைகள் வரலாம். லூக்கா புத்தகம் 19 சக்கேயு குலனாக இருந்தான். கூட்டம் அதிகமாக இருந்தது. இயேசு முன்னால் போய் கொண்டிருந்தார். இயேசுவை பார்க்க முடியவில்லை. தடைகள் நிறைய இருந்தன.
ஐயோ, தடைகள் இருக்கின்ற சொல்லி அவன் அங்கே நின்று விடவில்லை. இயேசுவுக்கு முன்னால் ஓடினான். காட்டு அத்தி மரத்திலே ஒளிந்து கொண்டான். இயேசு அவன் அருகிலே வந்தார். இறங்கிய வாயெனச் சொல்லி அந்த வீட்டிற்கும் அவனுக்கு மீட்பினை கொடுத்தார். தடைகளை தாண்ட நாம் முற்படுகின்ற பொழுது, ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையும் தடைகளை தாண்ட முற்படுகின்ற பொழுது கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் இந்த புனித வாரத்திலே நாம் சுவைக்க முடியும். இப்படி நம்மை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் கரங்களிலே நம்முடைய கட்டுகளை உணர்ந்து, கட்டுகளை அவிழ்க்கின்ற ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து, அருட்சாதனங்கள் வழியாக நம்மையே தூய்மையாக்கி இறைவன் அருகிலே வருகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு தேவைப்பட்ட பொருளாக மாற்றப்படுகின்றோம். கடவுள் நம்மிலே பயணிப்பார், நம்மை பயன்படுத்துவார். கடவுள் கரங்கள் இருக்கின்ற கருவியாக நாம் மகிமை அடைந்தவர்களாக மாற்றப்படுவோம். ஆம் அன்பு சகோதரமே, இப்படி கடவுள் அருகிலே வருகின்ற பொழுது, கடவுள் பயன்படுத்துகின்ற பொழுது, கடவுளால் நாம் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கே கழுதையின் மீதே அமர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். கழுதைக்கு முன்னால் எல்லோரும் குருத்தோலை கையிலே, ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தி கொண்டு ஓசானா, ஆண்டவர் பெயரில் வருகின்றவர் வாழி என்று சொல்லி வாழ்த்தி பாடி புகழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றார்கள். தங்களுடைய மேலுடைகளை வீதியிலே விரித்து அவர்களை இயேசுவை வரவேற்கின்றார்கள். இப்பொழுது கழுதை நினைத்து விடக்கூடாது, இது எல்லாம் யாருக்கு? எனக்கு. என்னை புகழ்ந்து பாடுகிறார்கள், எனக்காக இந்த ஆடைகளை விரித்தென வரவேற்கிறேன் சொல்லி தற்பெருமைக்கு சென்று விடக்கூடாது. இது எல்லாம் ஆண்டவருக்கு. ஆக என் வாழ்விலே நான் சேர்த்து கொண்டிருக்கிற நன்மைகளும், நான் எனக்கு கிடைக்கப் போகின்ற எல்லா விதம் ஆசீர்வாதங்களும் என் ஆண்டவருக்கே சொல்லும். எல்லா புகழும் மகிமையும் ஆண்டவருக்கு என்று சொல்லி வாழ முற்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற பாடத்தையும் சொல்லி காட்டுகின்றது. அன்பு சகோதரமே, சிந்தித்து பார்ப்போம். இதோ அன்று அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது இயேசு எருசலேமுக்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு செல்வதற்கு. இன்று ஆண்டவருக்கு நாம் தேவை, நம்மை பயன்படுத்தல்ல, மாறாக நாம் மீட்பினை பெற்றுக்கொண்டு எருசலேம் என்கின்ற விண்ணக எருசலேமை நோக்கி, நிறைவாழ்வை நோக்கி செல்வதற்கு கடவுளுக்கு நாம் தேவை. நாம் உள்ளத்தை திறப்போம், நம் அடிமைத்தனத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விடுபட முயற்சிப்போம், தடைகளை தாண்டி வருவோம், இறைவனோடு இணைந்து உயிர்ப்பின் மக்களாய் 1 கொரிந்தியர் 15 படிப்பதை போல சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று சொல்லி பாவத்தின் சம்பளமாக இருக்கின்ற சாவை முறித்தெடுத்து வெற்றி பெற்ற மக்களாய் ஆர்ப்பரித்து இறைபுகழ் பாடுவோம். இந்த புனித வாரம் ஒவ்வொன்றும் நமக்கு பயன்படுவதாய் அமையட்டும். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் என் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் என் இயேசு இரட்சகரே எழுந்தருளும்.